ஹலோ. இன்றைக்கி ரீடிங் பண்ணுற ஐடியாவே இல்லை, நாளைக்கு தான் பண்ணுறதா இருந்தேன். சடனாக இன்றைக்கி ரீடிங் பண்ணணும்னு சொல்லிட்டு மைண்டில் வந்துகிட்டே இருந்தது. நிறைய பேருக்கு ஏதோ சில விஷயங்கள் உங்களுக்கு ஆன்சர் தேவைப்படுற மாதிரி தெரியுது. மேபி இந்த ரீடிங் உங்களுக்காக தான் இருக்கலாம். இதோ சில ஆன்சர்ஸ் டிவைன் உங்ககிட்ட சொல்ல நினைக்கிறதா இருக்கலாம். நீங்கள் கேள்வி மேலே கேள்வி கேட்டுட்ருக்கிற விஷயங்களுக்கு முதல்ல ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச விஷயம் என்னென்னா, இது யாருக்கு சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். சில பேருக்கு நான் சொல்ல போகிற மெசேஜ், ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் டிவைன்கிட்ட கேட்டிருக்கீங்க, ஏஞ்சல்ஸ்கிட்ட கேட்டிருக்கீங்க, உங்கள் லவ்ட் ஒன்ஸ் கிட்ட கேட்டிருக்கீங்கன்னா, உங்கள் ஆன்செஸ்டர்ஸ் கிட்ட அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எந்த ஒரு டேர்ம்ஸ் கண்டிஷன்ஸ் எதுவும் கிடையாது. நீங்கள் கேட்ட கேள்வி என்ன கேள்வி கேட்டிங்களோ அதுக்கான பதில். என்ன ஒரு டேர்ம்ஸ் கண்டிஷன்ஸ் ரூல்ஸ் எதுவுமே கிடையாது. அதுதான் எனக்கு சொல்கிறாங்க. அதுதான் நான் உங்ககிட்ட சொல்கிறேன். அது என்ன, இன்கேஸ் நீங்கள் கேட்டிருந்தீங்கன்னா, என்ன விஷயம் நீங்கள் கேட்டிருக்கீங்களோ அது உங்களுக்கு புரியும் நான் என்ன சொல்கிறேன்னு. மேபி இது எல்லாருக்கான ஒரு மெசேஜ் கிடையாது. இப்போ நான் சொன்ன மெசேஜ் எல்லாருக்கும் கிடையாது, குறிப்பிட்ட சில பேருக்கு மட்டும். இந்த மெசேஜ் உங்களுக்கு தான் உங்களுக்கு கண்டிப்பாக புரியும். எதையும் பார்க்காதீங்கன்ற, யார்கிட்டையும் போயிட்டு பிச்சை கேட்குற மாதிரி கையேந்தி நிற்காதீங்க. அது அன்பாக இருந்தாலும் சரி, பணமாக இருந்தாலும் சரி, உங்களுடைய ஒரு அந்த இடத்துல ஒரு 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 பொசிஷன் நீங்கள் கேட்குறீங்க, ஒரு ரூல்ஸ் ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் உங்களுக்காக நீங்கள் கேட்குறீங்கன்னா அதை பிச்சை எடுக்காதீங்கன்றாங்க. பிச்சை எடுக்கிற மாதிரி, சாரி நான் சொல்கிறதுல தப்பாது, பிச்சை எடுக்கிற மாதிரி அவங்கக்கிட்ட கேட்காதீங்க. ஏன்னா நீங்கள் அப்படிப்பட்ட பர்சன் கிடையாது. இன்னொருத்தவங்க கிட்ட போயிட்டு நீங்கள் ஒரு மெஜிஷியன், ஒரு ஹை ப்ரீஸ்டர்ஸ், ஒரு எம்ப்ரஸ் அந்த மாதிரியான ஒரு எனர்ஜியில் இருக்கக்கூடிய பர்சன், மேல் ஆர் ஃபீமேல். நீங்கள் உங்களுடைய இமேஜ் தாழ்த்திட்டு அந்த சில விஷயங்களுக்காக நீங்கள் போய் அவங்கக்கிட்ட தலை வணங்கி அந்த மாதிரி கேட்குறதுன்றது கிடையாது. உங்களுடைய லைஃப் நீங்கள் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கீங்க, உங்களால் முடியும். இதில் எந்த ரூல்ஸ் கிடையாது. சரியா? எனக்கு சொன்னதை நான் சொல்லிட்டேன். ஓகே, 1 2 3 எடுத்துப்போம். 1 2 3 3 நம்பர்ஸில் நம்பர் 1, நம்பர் 2 இல்லை நம்பர் 3 செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த நம்பர் செலக்ட் பண்ணுறவங்களுக்கு 1 கார்டு மெசேஜ், 2 கார்டு வருதா, 3 கார்டு வருதா, அதுக்கப்புறம் எடுக்கணும்னு தோணுச்சுன்னா மற்ற கார்ட்ஸ் நான் எடுக்கிறேன். சரி, நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 நம்பர்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த நம்பர் உங்களுக்கு செலக்ட் பண்ணணும்னு தோணுதோ அந்த நம்பர். ஏன்னா ரீடிங் பார்க்குறவங்க வந்துட்டு காஸ்மெட்டாலஜி அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷனில் இருக்கிற பர்சனாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். மேபி உங்களுக்கு சில மெசேஜஸ் இதில் இருக்குது. திரும்ப திரும்ப சொல்கிறாங்க, எந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் உங்களுக்கு கிடையாது. உங்கள் மனசு என்ன சொல்லுதோ, உங்கள் இன்ட்யூஷன் என்ன சொல்லுதோ அதைப்படி நடங்க. நீங்கள் யார்கிட்டையும் தலை வணங்கி அவங்களுக்கு அடிப்பணிஞ்சு போகணுன்றது கிடையாது. சரியா? ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்பர் 1 செலக்ட் பண்ணவங்க உங்களுக்கான ரீடிங். நம்பர் 1 செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இது உங்களுக்கான மெசேஜ். நம்பர் 1. நம்பர் 9669 சிக்னிஃபிகண்ட்டாக 96 111 222 நீங்கள் பார்க்குற பர்சனாக இருப்பீங்க அடிக்கடி. ஓகே, நம்பர் 1 செலக்ட் பண்ணவங்க நீங்கள் வந்துட்டு செல்ஃப் லவ்ன்றது அதிகமாக எடுத்துகிட்டு வந்திருக்கிற மாதிரி இருக்குது. உங்களுடைய ஓல்டு பிக்ஸ், உங்களுடைய சில விஷயங்களை நீங்கள் வந்துட்டு பார்த்துட்டு உங்களை நீங்களே வந்துட்டு அட்மையர் பண்ணுற மாதிரி இருக்குது. இவ்வளோ தூரம் நான் இவ்வளோ நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். ட்ரெஸ்ஸிங் செட்ஸாக இருக்கலாம், உங்களுடைய ஸ்டைலிங் இருக்கலாம், இதுதான் சில விஷயங்கள் நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக உங்களை பற்றின நிறைய விஷயங்கள் மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது. ஏதோ சில விஷயங்கள் உங்கள் மைண்டில். மேபி சில பேர் கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண சில விஷயங்கள், அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ண அந்த விஷயங்கள் நீங்கள் யோசிச்சுட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. மேபி உங்கள் பேரண்ட்ஸோட பிக், உங்கள் அப்பாவோட பிக், உங்களுடைய லவ்ட் ஒன்ஸ் யார் வேணாலும் இருக்கலாம், அவங்களுடைய பிக்ஸ் நீங்கள் பார்த்துட்டு நிறைய விஷயங்கள், பழைய விஷயங்கள் யோசிச்சுட்ருக்கிற மாதிரி இருக்குது உங்கள் லைஃப்பில்.
சில பேர் உங்களுடைய பார்ட்னர் மேபி ஹஸ்பண்டாக இருக்கலாம், இல்லைனா நீங்கள் யாருன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு நல்ல ஃப்ரெண்ட் கூட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண அந்த விஷயங்களை நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கிறதா இருக்கலாம். நிறைய விஷயங்களை வந்துட்டு நீங்கள் அப்போ யோசிக்க முடியாத சில விஷயங்கள் இப்போ நீங்கள் அதிகம் வேறு சில விஷயங்கள் நீங்கள் டீப்பாக யோசிக்கிற மாதிரி இருக்குது. நிறைய விஷயங்களுக்கான சில ஆன்சர்ஸ் கிடைச்சிட்டும் இருக்குது, சில விஷயங்கள் மட்டும் நீங்கள் கன்ஃபியூஸ்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதில் போதும் சொல்கிறாங்க. நான் அந்த கார்ட்ஸ் எடுக்கிறேன். இதில் ஒரு மெசேஜ் உங்களுக்கு என்ன மாதிரி மெசேஜ் ரெசனேட் ஆனால் மட்டும் எடுத்துக்கோங்க. எப்போவுமே மெசேஜ் எல்லாருக்கும் ரெசனேட் ஆகணுன்றது கிடையாது. ரீடிங் உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா இல்லை. கண்டிப்பாக சில பேர் வந்து உங்களுக்குள்ளேயே நீங்கள் டீப்பாக நீங்கள் நிறைய விஷயங்களை அனலைஸ் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு நீங்கள் என்ன மாதிரியான ஒரு சில பேர் உங்கள் பார்ட்னர் ஒரு பர்சன் பற்றி திங்க் பண்ணுறீங்க, சில பேர் உங்களுடைய ஒரு ஃப்ரெண்ட்ஸ் பற்றி திங்க் பண்ணுறீங்க. ஆனால் நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு அதில் ஒரு 70% பீப்புள் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த இன்னர் செல்ஃப், அந்த இன்னர் சைல்டு, அந்த மாதிரி விஷயங்களை வெளியில் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்குது. நிறைய விஷயங்களை நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அந்த விஷயங்களை நீங்கள் பண்ணுறீங்க. உங்கள் மனசு என்ன சொல்லுதோ அந்த விஷயங்களை நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு சில விஷயங்கள் வந்துட்டு நீங்கள் உங்களை பற்றி நீங்களே தெரியாத நிறைய விஷயங்கள் மேபி இருந்திருக்கலாம். அந்த மாதிரியான சில விஷயங்கள் நீங்கள் வெளியில் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்குது. அதோட கனெக்ட் ஆகி நீங்கள் ஒரு பேலன்ஸ்டான ஒரு விஷயமா நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்குது. உங்கள் சோல் கூட கனெக்ட் ஆகி, இன்னர் செல்ஃப் சோல் கூட. சில பேர் ஃபைனல் மெசேஜ், டேக்கிங் ரிஸ்க். கண்டிப்பாக நிறைய ரிஸ்க் எடுக்கிறீங்க நீங்கள் உங்கள் லைஃப்பில். ஆனால் நீங்கள் எடுக்கிற ரிஸ்க் எப்படின்னா உங்களை வந்துட்டு மேபி நீங்கள் உங்கள் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் வந்து ஒரு சாம்பலாக ஆன மாதிரி நிறைய விஷயங்கள் ஃபுல்லாக டவுன் ஆகிடுச்சு. நீங்கள் ஒரு நியூ பர்சனாக நீங்கள் லைக் ஃபீனிக்ஸ் பறவை மாதிரி நீங்கள் வந்திருக்கீங்க. நீங்கள் இப்போ ஹையில் பறந்துட்டுருக்கீங்க. ஏன்னா இந்த 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 ஹைன்னு சொல்கிற இந்த விஷயம் வந்துட்டு இதுக்கு முன்னே நீங்கள் அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது கிடையாது. சில விஷயங்கள் இந்த மாதிரினா ஒரு ஏதோ ஒரு பர்பஸோ ஏதோ ஒரு விஷயத்துலையோ நீங்கள் பண்ணது கிடையாது. இருந்தாலும் தெரியாத ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுறது ஒரு ரிஸ்க் எடுத்து பண்ணுற மாதிரி இருக்குது நிறைய விஷயங்கள் நீங்கள் உங்களுடைய லைஃப் சேஞ்சிங்காக. ஓகே, இதுதான் உங்களுக்கான மெசேஜ். ரெசனேட் ஆச்சுன்னா எடுத்துக்கோங்க. இதை பற்றி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் மேபி அது உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நிறைய பேர் உங்களுடைய சோல் கனெக்ட் ஆகிருக்கீங்க, உங்கள் இன்னர் செல்ஃப் கூட கனெக்ட் ஆகிருக்கீங்க. உங்களுக்கே இது வரைக்கும் இவ்வளோ நாள் இவ்வளோ வருஷங்கள் உங்களுக்கு தெரியாத நிறைய விஷயங்களை நீங்கள் வந்துட்டு அனலைஸ் பண்ணி அந்த விஷயங்களை நீங்கள் வந்துட்டு பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. உங்களை பற்றி நீங்களே அதிகமாக புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க நிறைய விஷயங்களை. ஓகே, நம்பர் 2 செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இது உங்களுக்கான ரீடிங். நம்பர் 2 செலக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா இது உங்களுக்கான ரீடிங். ஓகே, நம்பர் 2 செலக்ட் பண்ணவங்க சில பேர் வந்துட்டு ஏதாவது ஒரு ஷேடோ இல்லைனா சில கோஸ்ட் ஸ்பிரிட்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா? ஜெலசி, உங்களை பற்றி நிறைய விஷயங்கள் நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சில பேர் வந்துட்டு உங்ககிட்டேருந்து நல்லா ஒரு க்ளோஸாக இருந்த பர்சன் கூட நல்லா பேசிக்கிட்டு இருந்த பர்சன்ஸ் கூட சடனாக விலகிட்டு உங்ககிட்ட பேசாமல் அவாய்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி சில ஒரு விஷயங்கள் நடந்துகிட்ருக்கலாம் உங்களுக்கு உங்கள் லைஃப்பில். நிறைய பேர் உங்களை பார்த்து பொறாமைப்படுற மாதிரி இருக்குது நிறைய விஷயங்களை. டென் பார்க்குற பர்சனாக இருக்கலாம். 10 அதிகமாக நீங்கள் பார்க்குற பர்சனாக இருக்கலாம். நிறைய ஜெலசி இருக்குது, நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்கள் வந்துட்டு ரொம்ப
சேடாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். ரொம்ப நல்லா உங்ககிட்ட பேசிகிட்டு இருந்த ஒரு பர்சன் அந்த மாதிரி விஷயங்கள் சில பேர் வந்துட்டு உங்ககிட்ட விலகி உங்களை ஒதுக்கி வச்ச மாதிரியான சில விஷயங்கள் இருக்கலாம் உங்ககிட்ட. எல்லாமே ஒரு ஜெலசினால உங்களுக்கு மேலே இருக்க பொறாமைனால தான். ஒரு நிமிஷம், சாரி, பெல் சவுண்ட் சடனாக அடித்தவொடனே அப்படியே ஒரு மாதிரி ஜர்க் ஆகிட்ட ஜர்க்கு. ஏன்னா கான்சன்ட்ரேட் ஃபுல்லாக எனக்கு இங்கே ரீடிங்கில் இருக்குது. நான் மறந்துட்டேன் அதை. இது உட்காந்துட்ருக்கேன் அந்த இது எல்லாமே. நான் சடனாக பெல் அடித்தவொடனே ஒரு மாதிரி நிறைய பேருக்கு ப்ரொபோசல் வர மாதிரியும் இருக்குது. கமிட்மெண்ட் அது என்ன வேணாலும் இருக்கலாம். கமிட்மெண்ட்டுன்றது சில பேருக்கு. ஓகே, ஒரு ஃபைனல் மெசேஜ் நம்பர் 2 செலக்ட் பண்ணவங்களுக்கு 10-10. மேபி சில பேர் இன்னும் சில விஷயங்களை வந்துட்டு நீங்கள் அதுலேருந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணிவிட்டு வெளியில் வரதுக்கான டைம் ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் இன்னும் அந்த டைமை வந்துட்டு வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. யூனிவர்ஸ் உங்களுக்கு கொடுத்த டைம் சில விஷயங்கள் நீங்கள் அதுலேருந்து நீங்கள் ஒதுங்கி வரணும். நீங்கள் ரிலீஸ் பண்ணணும் அந்த உங்கள் எனர்ஜிலேருந்து சில விஷயங்கள். ஃபைனல் மெசேஜ் நம்பர் 2 செலக்ட் பண்ணவங்க நம்பர் 2. மிராக்கிள்ஸ். கண்டிப்பாக மிராக்கிள்ஸ் நடக்க போகுது உங்கள் லைஃப்பில். இப்போ தான் அந்த மிராக்கிளே ஸ்டார்ட் ஆகிருக்கு. பிகினிங் ஸ்டேஜ் ஸ்டார்ட் ஆக போகுது. இவ்வளோ காலமாக நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த சில விஷயங்கள் அது இல்லவே இல்லை. இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம லைஃப்பில் நடக்கவே நடக்காதுன்னு நினச்ச ஒரு விஷயங்கள் கூட உங்களுக்கு வந்துட்டு சீக்கிரமே நடக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு ஒரு ஆஃபர் வரும். இந்த இடத்துல உங்களுக்கு சில விஷயங்கள் ரிப்ளை கிடைக்கும். நீங்கள் நினச்ச மாதிரி ஏன்னா ஒரு லைஃப் உங்களுக்கு கிடைக்கும். இந்த இடத்துல அப்படிதான் கிடைக்காதுன்னு நினச்ச விஷயம் சடனாக அதில் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான சில விஷயங்கள் நடக்கிற மாதிரி இருக்குது. ஓகே, இதுதான் உங்களுக்கான மெசேஜ். மேபி இந்த ரீடிங் பார்க்குறவங்கள வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு போமோகிரானட்ன்றது ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கலாம். மாதுளம் ஃப்ரூட், போமோகிரானட், மாதுளம் பழம். ஓகே, உங்களோட ஃபேவரட்டாக இருக்கலாம். சம்டைம்ஸ் ஸ்வீட், சம்டைம்ஸ் கொஞ்சம் புளிப்பு, அந்த மாதிரியான ஒரு டபுள் மைண்ட், ஒரு இரண்டு விதமான ஒரு விஷயங்கள் நீங்கள் உங்கள் எனர்ஜியில் இப்போதைக்கு நீங்கள் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறதா இருக்கலாம். ஓகேவா? நம்பர் 3 செலக்ட் பண்ணவங்க இது உங்களுக்கான ரீடிங். நம்பர் 3 மேபி நம்பர் 2 நம்பர் 3 ரெண்டுமே வந்துட்டு நம்பர் 2 பார்த்தவங்க நம்பர் 3 உங்களுக்கு ரெசனேட் ஆகலாம். ஏதாவது ஒரு மெசேஜ் உங்களுக்கு இருக்கலாம். நம்பர் 3 பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு நம்பர் 2ல் ஏதோ சில மெசேஜ் இருக்குது. நீங்கள் அதையும் பார்க்குறது பெட்டர். உங்கள் இன்ஸ்டிங்க்ட் சொல்லிச்சுன்னா நம்பர் 2 பார்க்குறோன்னு கண்டிப்பாக பாருங்கள். ஓகே, காடட். நம்பர் 3 செலக்ட் பண்ணவங்க உங்களுக்குள்ளே வந்துட்டு ஒரு லைக் நான் நேற்று வீடியோவாக ஒரு 2 நாள் முன்னாடி வீடியோவான்னு தெரியல, ஒரு வால் பற்றி சொல்லியிருந்தேன். அந்த மாதிரி சில வால் நீங்கள் வந்துட்டு உங்களை சுற்றி நீங்களே க்ரியேட் பண்ண மாதிரி இருக்குது. உங்களுடைய பீஸ், உங்களுடைய ஒரு சில விஷயங்களை நீங்கள் காப்பாற்றிக்கிறதுக்காக உங்களை சுற்றி நீங்களே ஒரு வால் மாதிரி க்ரியேட் பண்ணிக்கிட்டு அந்த ஒரு சர்க்கிள்குள்ளேயே நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. யார்கிட்டையும் அதிகமாக நீங்கள் ஓப்பனாக பேசாமல் உங்களை பற்றி அதிகமாக போயிட்டு சில விஷயங்கள் நீங்கள் சேராமல், ஆஃபீஸாக இருக்கட்டும் வீடாக இருக்கட்டும் அதிகமாக இன்வால்வ் ஆகாமல் நிறைய விஷயங்கள் உங்களை நீங்கள் சில ஒரு பவுண்ட்ரிஸ் போட்டு உங்களை நீங்கள் தனிமைப்படுத்திக்கிட்ட மாதிரி இருக்குது. கண்டிப்பாக ஃபயர் சைன் லியோ, சாஜிட்டேரியஸ், ஏரிஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, நீங்கள் வந்துட்டு லைஃப்பில் வந்துட்டு நிறைய விஷயங்களை வந்து ஒரே மாதிரி பார்க்குற பர்சனாக இருக்கலாம். நீங்கள் நிறைய விஷயங்களை வந்துட்டு அதை அடைச்சி மூடி வைக்கிறதுலையே நீங்கள் வந்துட்டு ரொம்ப ஒரு அந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப ஒரு மாஸ்டர் இருக்கிற மாதிரி இருக்குது. வெளியில் அதிகமாக சொல்ல மாட்டீங்க. என்ன விஷயமாக தான் மூடி வைக்கிற பர்சனாக இருக்கலாம். உங்களை மீறி எந்த விஷயம் யாரும் எடுக்கவும் முடியாது. அது என்ன தான் ட்ரை பண்ணாலும் எடுக்க முடியாது. நீங்கள் ஒரு
ஒரு மூடி வச்சிருக்கிற நல்லா ஒரு சிமெண்ட்டை போட்டு நல்லா மூடி வச்ச ஒரு பாக்ஸ் மாதிரி நீங்கள் அந்த மாதிரியான சில விஷயங்கள் உங்களுடைய மனசில் இருக்கும் எப்பவுமே. அந்த விஷயம் யாரும் தெரிஞ்சிக்கவே முடியாது உங்ககிட்ட இருந்து. ரொம்ப ப்ரொடெக்டிவாக இருப்பீங்க. உங்களை பற்றின விஷயங்களில் வெளியில் ஷேர் பண்ண மாட்டீங்க நிறைய விஷயங்களை. சீக்கிரமாக நீங்கள் ஹர்ட் ஆகிடுவீங்கன்ற அந்த ஒரு பயம் இருக்கும் உங்ககிட்ட. ஏன்னா பாஸ்டில் நிறைய விஷயங்கள் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க. எல்லா விதத்துலையும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், ரிலேட்டிவ்ஸ் கிட்டே இருக்கட்டும். அதனால் ஷேர் பண்ண மாட்டீங்க இந்த விஷயம். எல்லாமே ஒரு உங்களுக்குள்ளேயே தான் இருக்கும். எதுவாக இருந்தாலும் அது யாரும் உங்ககிட்ட எப்படி பேசி எடுக்கணும்னு நினச்சாலும் உங்ககிட்ட இருந்து வெளியில் அந்த விஷயங்கள் வராது. நீங்கள் சீக்கிரமாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஆகக்கூடிய ஒரு மனநிலையில் இப்போ இல்லை, அந்த மாதிரி எனர்ஜியில் இல்லை. நீங்கள் எப்பவுமே ஒரு தனியாக ஒரு இருக்கக்கூடிய பர்சன். அதிகமாக தனிமையை விரும்புவீங்க, தனியாகவே இருக்க விரும்புவீங்க. ஏன்னா பேச வந்தால் கூட அந்த டைம் என்ன விஷயமோ அதை மட்டும் பேசிட்டு அங்கேருந்து விலகிடுவீங்க. நீங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப் அந்த மாதிரியான பர்சன் கிடையாது. இப்போது இந்த டைமில் நீங்கள் அந்த எனர்ஜியில் தான் இருக்கீங்க. எல்லாமே ஒரு பாஸ்ட் அந்த ஒரு விஷயங்களால் தான் நீங்கள் சேஞ்ச் ஆகிருக்கீங்க உங்ககிட்ட. ஓகே, ஃபைனல் மெசேஜ். மேபி இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கலாம், மேல் ஆர் ஃபீமேல். உங்களுக்கான கம்யூனிட்டி, ஃபைனல் மெசேஜ் கம்யூனிட்டி. ஏன்னா நீங்கள் உங்களை ஹீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உள்ளுக்குள்ளேயே நிறைய விஷயங்கள் நீங்கள் ஹீல் ஆகிட்டு வந்துட்டுருக்கீங்க. நீங்கள் என்ன தான் ஒரு ரெயின்போ, பட்டர்ஃப்ளை அந்த மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்குள்ளே புதுசாக உருவாகி இருந்தாலும் அந்த மாதிரி நீங்கள் வெளியில் அதிகமாக பேசுகிறதுக்கும் ஷேர் பண்ணுறதுக்கும் இருக்கிறதுக்கும் அதிகமாக நீங்கள் தயங்கி இருக்கிறது தான் இங்கே அடிக்கடி காட்டுற மாதிரி இருக்குது. உங்களோட லைஃப் என்னதான் உங்களை ஒரு லைஃப்லெஸ்ஸாக ஒரு கலர்ஃபுல்லான லைஃப் இல்லாமல் உங்கள் லைஃப்பில் நிறைய விஷயங்கள் இருந்தாலும் நீங்கள் அந்த ஒரு கலரே இல்லாத ஒரு சந்தோஷமே இல்லாத ஒரு நார்மலாக இருக்கிற ஒரு லைஃப்பை கூட நீங்கள் ஒரு ரெயின்போ மாதிரி ஒரு அழகான ஒரு பட்டர்ஃப்ளை இருக்கிற மாதிரி அந்த மாதிரி உங்கள் லைஃப்பை நீங்களே இமேஜின் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரியான ஒரு லைஃப்பை நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. நீங்கள் உங்களுடைய ஒரு சந்தோஷமாக இருக்கட்டும், உங்களுக்கான எந்த விஷயமா வேணா இருக்கட்டும், நீங்கள் அதை வெளியில் எதிர்பார்க்க, வெளியிலேருந்து நீங்கள் எந்த விஷயத்தையும் நீங்கள் அக்செப்ட் பண்ணுற அந்த ஒரு இதுவும் கிடையாது. எதுவாக இருந்தாலும் உங்களுக்குள்ளேயே தான் தேடுறீங்க, உங்களுக்குள்ளேயே தான் அந்த விஷயங்களை நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க. நீங்கள் ஹாப்பியாக இருக்கிறீங்க. எந்த விஷயத்தையும் நீங்கள் வெளியில் தேடுற பர்சனாக இல்லை இப்போதைக்கு. ஓகே, புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இதுதான் நம்பர் 3 செலக்ட் பண்ண உங்களுக்கான ரீடிங். மெசேஜஸ் ரெசனேட் ஆகிருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. லைக்ஸ் பண்ணுங்கள். லைக் ஓகே, டேக் கேர், காட் பிளஸ், குட் நைட்.